பப்பாளியை பறிக்கிறோம், பப்பாயா போட்டு செய்கிறோம் இன்றைக்கி. கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம். நம்ம தோல் சீவி பொடியாக கட் பண்ணியிருக்க பப்பாயா இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் நிறையாவே சேர்த்துக்கலாம், நல்லது. அது கூட காஞ்ச மிளகா கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அவ்வளோதாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த பப்பாளிக்காய் இதில் சேர்த்துருக்கோம். அவ்வளவுதாங்க, நம்ம பப்பாளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் நடுவில் ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.